3/4 கிலோ கேபேஜ் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் தனியா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். அதையும் இந்த கேபேஜில் சேர்த்துடுறோம். இப்போ கொஞ்சமாக ஓமம், காயம், மஞ்சப்பொடி, காரப்பொடி, உப்பு எல்லாம் இதில் போட்டு கொஞ்சமாக இதில் நம்ம 1 டீஸ்பூன் சன்னா மசாலா பவுடர் ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம். இதை நல்லா இந்த சப்ஜியை சாட்டை பண்ணி எடுத்து வச்சு அதை ஆறுனதுக்கப்புறம் அதில் நம்ம கோதுமை மாவை போட்டு இந்த மாதிரி கெட்டியாக பசங்க எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு 10 இதுலையாக டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா மீடியம் சைஸில் பரோட்டா பண்ணி கல்லில் கல் சுட பண்ணி 2 பக்கமும் சிறப்பு நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னாக்க அருமையான ஹெல்த்தியான கேபேஜ் பரோட்டா தயார்.